பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் லார்ட். கர்த்தாதி கர்த்தருக்கு எல்லா துதியான மகிமைகளையும் ஏறெடுக்கிறேன். தினம் ஒரு மொழி என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனமானது நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 17வது வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இந்த வசனத்தை பார்க்கும்போது இது எவ்வளவு பயங்கரமானதா இருக்கிறது பாருங்களேன். தகப்பனை கேலி பண்ணி கிண்டல் பண்றவங்க, தாயுடைய வார்த்தைகள அசட்டை பண்றவங்க, இப்படிப்பட்டவங்களுடைய கண்ண காகங்கள் பிடுங்குமா, கழுகின் குஞ்சுகள் தின்னுமா. எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனையா இருக்கிறது. ஆனா இன்றைய நாட்களிலே நாம் பார்ப்போமானால், தாயையும் தகப்பனையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் ஏராளம். ஒருவேளை இந்த செய்தி ஒருவேளை வாலிபர்களுக்கு இது சரியாக இருக்கும் என்று நினைத்தாலும், ஒருவேளை நடுத்தர வயதை கடந்திருக்கிற நமக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் இந்த நாட்களிலே தாய் தகப்பன்மார் சிலருடைய வீட்டிலே இருக்கலாம். சிலருடைய வீட்டிலே மாமியார் மாமனார் இருக்கலாம். எப்படியோ அவர்களும் தாயும் தகப்பனும் தான். அப்போ அப்படி வயது சென்றவர்கள் அவர்கள் நம்மோடு கூட இருக்கும்போது, நாம் அவர்களை எப்படி நடத்துகிறோம் என்று பார்க்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் மட்டும் தான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அல்ல. எந்த வயதிலும் நமக்கு தாய் தகப்பனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறவர்கள் நமக்கு தாய் தகப்பன் தான். அது மாமனாராய் இருந்தாலும் சரி, மாமியாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் தாயும் தகப்பனும் தான். அவர்களுடைய காரியங்களில் அநேக குறைகள் இருக்கலாம். அவர்கள் வயது முதிர்வினாலோ, அவர்களிடத்தில் இருக்கிற மதியீனத்தினாலோ, அவர்களிடத்தில் இருக்கிற மாம்சீக குணங்களாலோ, அவர்களிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தி, நம்மை துக்கப்படுத்தி, அவர்கள் மீது நமக்கு எரிச்சலை கொண்டு வருகிறதாய், அவர்களை அசட்டை பண்ணக்கூடியதாய் இருக்கலாம். ஆனாலும் கூட, நாம் அந்த விதமான காரியங்களில் ஈடுபட்டு போகக்கூடாது. ஏனென்றால், வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரிக்கட்டாதிருங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லிதான் சொல்லப்படுகிறது. இது ஒரு கடினமான காரியம்தான். ஆனால், உன் தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாக என்று வேதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் எபேசியர் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே எந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும் கூட, நம்முடைய மாமனார், மாமியாரோ இல்ல தாயோ, தகப்பனோ அவர்களை இன்றும் நாம் கனப்படுத்தவே வேண்டும். ஹalleluya. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கின வேளையிலும் தன் தாயை அவர் என்ன செய்யவில்லை? கைவிடவே இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் மரியாளுக்கு இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அவர் தன் பொறுப்பை உணர்ந்தவராய் செயல்பட்டார். அதே போல தாவீதை எடுத்துக்கொள்வோமானால், தாவீதுடைய தாய் தகப்பனுக்கு தாவீதைப் போல அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் அவர்களை காப்பாற்றினார்கள் என்று சொல்ல முடியாது. 1 சாமுவேல் 22வது அதிகாரத்திலே தாவீது மோவாப் தேசத்திலே கொண்டு போய் அங்க இருந்த ராஜாவிடத்திலே தன் தாயின் தகப்பனையும் ஒப்படைத்து, நீங்க பத்திரமா இவங்கள பார்த்துக்குங்க. என்னோட காரியம் என்ன ஆகும் அப்படின்னு நான் தெரியிற வரைக்கும் இவங்கள பத்திரமா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சேஃபா அவங்கள ஒப்படைச்சுட்டு வர்றத நம்ம அங்க பார்க்க முடியும். அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். நல்ல தேவனுடைய பரிசுத்தவான்கள் நமக்கு அடிச்சுவடுகளை வச்சிருக்காங்க. அப்போ ஒருவேளை அந்த பிள்ளை பார்க்கணுமே, அக்கா பார்க்கட்டுமே, அண்ணன் பார்க்கட்டுமே, தம்பி பார்க்கட்டுமே என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்கிறவர்கள் தான் ஏராளம். அவங்க பார்த்தா என்ன? இவங்க பார்த்தா என்ன? அப்படின்னு சொல்லி பொறுப்பை தட்டி கழிப்பார்கள். ஆனால் அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எந்த பிள்ளை தேவனுடைய வசனத்துக்கு பயந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் தன் தாய் தகப்பனுடைய குறைகளையும் அவர்களுடைய அறியாமைகளையும் தயவாய் மன்னித்து அவர்களை பாதுகாக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். மறுபடியுமாக சொல்லுகிறேன், எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்போ நன்மை உண்டாகும். ஹalleluya. நிச்சயமாக நன்மை உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, என்னுடைய வயதான மாமியார் அவர்களுக்கு 80 வயதுக்கு மேல அவர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா பிள்ளைகளும் ஒரு வகையில அவர்களால் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கடைசி பிள்ளையா இருக்கிற என் கணவருடைய எங்களுடைய வீட்டுக்கு அவர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. 3 வருடம் அவர்களை பார்க்கிறேன். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ விதமான அசௌகரியங்கள், எத்தனையோ விதமான போராட்டங்கள். எனக்கும் அது ஒரு முறுமுறுப்பாவும், ஒரு வேதனையாகவும் இருந்தது. அந்த பாதையிலே கடந்து போனேன். ஆனாலும் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியில அவர்கள் மீது எந்த ஒரு கஷ்டம் இல்லாம அவர்களை சமாதத்தோடு பார்க்க செய்தபோது, அவர்கள்
எங்களோடு கூட இருந்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அதன் பிறகு எங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிருபையாய் கட்டளையிட்டார். ஹalleluya! அப்போ இது வந்து மனுஷங்க நமக்கு ஏதோ செய்றாங்களா, செய்யலையோ இல்ல. ஆனா தேவன் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்கிற தேவன். மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய உள்ளான மனசு அந்த தாயின், தகப்பனுடைய கஷ்டங்களையும், குறைகளையும் பொறுத்துக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கும்போது, தேவன் நம்முடைய காரியங்களிலும் நியாயம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா! ஆகவே வயதான தாய் தகப்பனாரை நாம் கவனித்துக் கொள்கிறபோது, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ சிஸ்டர்ஸ்.